எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கவுண்டமணி சாரை வச்சு எனக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. இப்படி ஒரு படம் உங்கள் வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, பண்பலை, இணையதள நண்பர்கள் முன்னிலையில் நடக்குது. கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கேன். இருந்தாலும் இந்த வாய்ப்பு முதல்ல எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் திரு சண்முகம் அவர்களுக்கு எனது நன்றி. அதுக்கப்புறம் இந்த எனக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது என்ற படத்தில் கவுண்டமணி சார் எடுத்தோடனே பாலா டைட்டில் ரொம்ப திமிராக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொன்னார். இல்லைண்ணா, அது எனக்கு வேறு எங்கும் கேள்வி கிடையாதுன்றது நான் உங்களுக்காக மட்டுமே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அதை மீறி எனக்கு இப்படி ஒரு என்ன உங்கள் முன்னாடி நிற்க வச்சதுக்கு காரணமாக இருந்த சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இங்கே எங்கள் டைரக்டர் சுசீந்திரன் சார் வந்திருக்காங்க. அந்த ஒரு மந்திர வார்த்தை தான் என்னை உங்கள் முன்னாடி இங்கே நிற்க வச்சுருக்கு. கண்டிப்பாக அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் இங்கே சந்தனம் சார் வந்திருக்காங்க. ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. நேற்று நைட்டு தான் கேட்டோம், உடனே வந்தாங்க. அது வார்த்தைகள் கிடையாது நிச்சயமாக. அவருக்கு எனது நன்றி. வரவேற்புரை இல்லை, நான் நன்றியே சொல்லிகிட்டு இருக்கேன். வரவேற்புரைன்னு என்னை கூப்பிட்டாங்க, நான் நன்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதினு சொல்கிறாங்க, அவருக்கு எனது நன்றி. அடுத்து ரஜினி முருகன் வெற்றி அப்படி ஒரு படத்தை கொடுத்த பொன்ராம் சாருக்கு நன்றி. அடுத்து யதார்த்த டைரக்டர் சீனு ராமசாமி சார், அவருக்கு எனது நன்றி. திரு ஆரி, அடுத்தது திரு எஸ்ஆர் பிரபாகரன் டைரக்டர் சார், எனது அண்ணன், அவருக்கு எனது நன்றி. அடுத்ததாக கமர்ஷியல் கிங் டைரக்டர் பேரரசு சார், அவருக்கு எனது நன்றி. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ரித்திகா, சவுந்தர், வேல்முருகன், வீரசமர், வந்திருக்கிற அத்தனை கலைஞர்கள் எல்லாருக்கும் எனது நன்றி. நன்றி மட்டுமே சொல்லிக்கிட்டு நான் இந்த இடத்துலேருந்து விலகிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தேட்ரு நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு வேதாளம் படம் ஓப்பனிங் மாதிரி, ஒரு தெரி படம் ஓப்பனிங் மாதிரி ஃபுல்லாக இருக்குது. இது எங்கள் அண்ணன் கவுண்டமணி சாருக்கு என்றைக்கு உள்ள வரவேற்பது. கவுண்டமணி சாரை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே அவரை காமெடி நான் பார்த்ததே இல்லை. அவர் அன்னைக்கும் ஹீரோ தான், இன்றைக்கும் ஹீரோ தான். ஒரு படத்தில் யார் ஹீரோ நினைக்கிறாங்கிற முக்கியம் இல்லை, அந்த படம் யாருக்கா ஓடுங்கிறதா முக்கியம். அப்படி யாருக்கா ஓடுதோ அவர் தான் ஹீரோ. பல படங்கள் அண்ணனுக்காக ஓடி இருக்குது, அதில் பல படங்கள் அவர் தான் ஹீரோ வாழ்ந்துருக்காரு. அன்றைக்கி கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல் பல இது போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் உதவி இயக்குனரா, வசன கருத்தாவா, இப்போ நகைச்சுவை பகுதி எழுதுகிறவரா, இப்படி பல பரிமாணங்களும் கடந்து வந்திருக்கேன். எதிரும் புதிரும் படம், அதில் நகைச்சுவை பகுதி நான் தான் எழுதினேன். அதில் நடித்தது அண்ணன் கவுண்டமணி அவர்கள். அதை உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணேன். அவர் இருந்த அந்த ஃபேக்கில் யாரோ ஒரு பையன் எழுதி நான் நடிக்கிறதான்ட்டு என்னை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணல. நான் அவருக்கு பெரிய பெரிய ரைட்லாம் எழுதுகிற பொசிஷன் இருந்தாலும் ஒரு உதவி இயக்குனர் நகைச்சுவை இப்போ எழுதி அதை நடிக்கலாம் யோசிச்சிருந்தான்னா எழுதிருக்க முடியாது. நான் அவரோட பெருந்தன்மை முதல்ல நீ நகைச்சுவை பகுதி, நகைச்சுவை வசனம் எழுத வச்சது, அதுக்கு இன்றைக்கி நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க சினிமாவில் சொல்லுவாங்க, நான் 40 வருஷமாக சினிமாவில் இருக்கேன், 50 வருஷமாக சினிமாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷம் சினிமாவில் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளோட புகழ் எத்தனை ஆண்டுகள் நிலைத்து இருக்குங்கிறது தான் முக்கியம். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும், சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் எத்தனை ஆண்டுகள் சினிமா இருந்தாங்கிறதுலாம் இல்லை, அவங்க புகழ் இன்றைக்கி நினச்சிருக்கு. அதே மாதிரி கவுண்டமணி அண்ணன், அவர் எத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தாங்கிற முக்கியம் இல்லை, அவர் புகழ் என்றைக்கும் நிலைச்சிருக்கும். எல்லா காமெடி நடிகர்களுக்கும் அவர் முன்னாடியாக அவர் புகழ் நிலைச்சிருக்கும். எனக்கு வேறு எங்கள்
கிளைகள் கிடையாது படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பத்திரிகைத்துறையை சேர்ந்த மூத்த சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். ஊடகத்துறை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் சகோதரருக்கும் வணக்கம். ஐயோ, வாஸ்துபடி சரியா இருக்க விடுங்க. எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. இது இந்த டைட்டில் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சில அடையாளங்கள் இருக்கும். அந்த மாதிரி சில பொருட்களுக்கு சில நிறுவனங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். இப்போ திருநெல்வேலி எப்படி சொன்னோம்னா இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லுவாங்க. பழனின்னு சொன்னால் சித்தநாதன் பஞ்சாமிரதம்னு சொல்லுவாங்க. மணப்பாறைனா முறுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோட கிளைகள் வந்து வேறு எங்கேயுமே இருக்காது. அந்த ஊருக்கு போய் பார்த்தோம்னா அந்த ஊரில் மட்டும்தான் இருக்கும். இருட்டுக்கடை அல்வா வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது, அங்கே தான் கிடைக்கும். ஒரு சின்ன கடையாக இருக்கும். ஆனால் உலக புகழ் பெற்றிருக்கும் அந்த கடை. அவங்க வந்து எல்லா இடத்துலையும் சிங்கப்பூரில் ஃபாரின் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க அந்த இடத்த பற்றி. அங்கே போய் பார்த்தோம்னா ஒரு சின்ன இடத்துல சைடில் எழுதியிருப்பாங்க, எங்களுக்கு வந்து வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த டைட்டில் கேட்ட உடனே இது வந்து கவுண்டமணி சாருக்கு மட்டும் 100% பொருத்தமான டைட்டிலாக தோணுச்சு. ஏன்னா அவருடைய சினிமா அந்த கடந்து வந்த வருடங்களும் சரி, அனுபவங்களும் சரி, தமிழ் சினிமாவினுடைய நகைச்சுவை அடையாளமாக இன்றைக்கும் எல்லா சவுத் இந்தியா பூரா இன்றைக்கி வந்து கவுண்டமணி சார் அப்படின்னு சொன்னால் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா லாங்குவேஜ்லையும் தெரியும். அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கான அடையாளமாக அவர் இன்னமும் இருக்கார். ஸோ அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அவருக்கு வந்து இது 100% ரொம்ப பொருத்தமான இது டைட்டில். இது இந்த படத்தில் வந்து இன்னொன்று சவுந்தர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எனக்கு சுந்தரபாண்டியன் வந்து என்னோடய சகோதரர். அவர் சுந்தரபாண்டியன் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம். எல்லா படங்களும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரும்போதும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். இந்த படங்கள் இப்படி வருதுண்ணே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ இந்த படம் வாய்ப்பு வரும்போது என்கிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு இதில் கவுண்டமணி சார் ஆனால் அவர் ஹீரோவாக சவுந்தர் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்த காலகட்டம் இது. இப்போ நிறைய ஹீரோக்கான வாய்ப்புகள் தேடி தான் அவர் அந்த தேடலோடு ஓடிட்டு இருக்காரு. ஸோ இந்த வாய்ப்பு வந்த உடனே சொன்னார், ஆனால் கவுண்டமணி சார் ஹீரோ, நான் இன்னொரு ஹீரோ மாதிரியோ ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் சவுந்தர்கிட்ட சொன்னேன், சவுந்தர் எந்த தயக்கம் வேண்டாம், இது வந்து நீங்கள் இன்னொரு ஹீரோவாக செகண்ட் ஹீரோவாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இதில் ஒரு சின்ன கேரக்டர் கிடச்சாலும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கவுண்டமணி சார் மாதிரி ஒரு சீனியரோட நீங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு அது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை அது. ஸோ அவருடைய நகைச்சுவை வரலாறை எழுதும்போது அதில் நீங்களும் ஒரு கிளையாக இருப்பீங்க. அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு. இல்லைனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் சாரோட பண்ணுறது அப்படின்னாரு. அதே போல் ஸ்பாட்லையும் அவர் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி எனக்கு ஃபோனில் பேசும்போது சொல்லுவார், அவர் அவ்வளோ பெரிய சீனியர்னு, ஆனால் எங்களையும் ஒரு அனுசரித்து கூப்பிட்டு போகிறார், சில விஷயங்கள் சொல்கிறார் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து வளரும் தலைமுறைகளுக்கு வந்து கவுண்டமணி சார் மாதிரி சீனியர் தான் மாட்ட முடியும். அந்த மனநிலை அவங்களுக்குலாம் இருக்குது. சவுந்தர் வந்து பெரிய தேடல் உள்ள ஒரு நடிகன். அவருக்கு இன்னும் வந்து கரெக்டான தளமும் களமும் அமையல்ன்றதான் என்னுடைய எண்ணம். இந்த படம் அதுக்கு ஒரு முதல் படியாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். கணபதி பாலமுருகன் இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். என் நண்பர் சுசீந்திரனுடைய உதவியாளர் அவர். ஒவ்வொரு கிளைகளும் துளிரிடும் போது தான் அந்த மரம் வந்து ஆலமரமாக மாறும். ஸோ சுசீந்திரன் அவருடைய உதவியாளர்கள் வெளியில் வந்து ஆலமரமாக மாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. எல்லா இயக்குனருக்குமே அந்த ஆசை இருக்குது. ஸோ கணபதி பாலமுருகன் வாழ்த்துக்கள். அந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி. படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கண்ணன் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படத்தினுடைய சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு. பெரிய வெற்றியடைன்ற நம்பிக்கை இருக்குது. நல்ல படங்களை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரோம். நீங்கள் இந்த படத்துக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கவுண்டமணி சார் மாதிரி பெரியவங்க இருக்காங்க. இதை வந்து வாழ்த்த வயதுன்னு சொல்ல முடியாது. நான் ட்ரெய்லரில் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதனால் பெரிய வெற்றி அடையும் நம்பிக்கை. நன்றிங்க. என் அன்புக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த இயக்குனர் பேசும்பொழுது, கணபதி பாலமுருகன் அவர்கள் பேசும்போது சொன்னார், எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது அப்படின்ற அந்த தலைப்பு நான் ஒரு தயக்கத்தோடு வச்சேன்னு சொன்னார். நீங்கள் தயங்க வேண்டிய தேவையே கிடையாது. எப்படி எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாதுன்னு நீங்கள் ஒரு ஆழமான ஒரு தலைப்பு வச்சிங்களோ, அது மாதிரி அண்ணன் கவுண்டமணி மாதிரி இந்தியாவிலே ஒரு நடிகன் கிடையாது, ஒரு நடிகர் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் பார்த்து பயப்படுற ஒரே தலைவர் அண்ணன் கவுண்டமணி அவர்கள் தான். மறக்க முடியுமா? அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. இப்பயும் ஒன்று சொல்லுங்க, உடனே அதை கவுண்டர் அடிச்சிருவாரு. உடனே என்கவுண்டர் தான், கவுண்டர்லாம் கிடையாது, என்கவுண்டர். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பேசவே முடியாது.
ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ட்ரெய்லர். நல்ல பரபரப்பாக ஒரு சீரியல், ஒரு ஊர் திருவிழாமல் இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. அதுவும் சரியான காலகட்டத்துக்கு இந்த படம் வருது. சரியான காலகட்டத்துக்கு இந்த படம் வருது. கண்டிப்பாக உஷ்ணத்தை கிளப்பும். கண்டிப்பாக உஷ்ணத்தை கிளப்பும். கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடித்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுருக்கேன். அன்னைக்கு நான் பார்த்தப்ப இருந்த அதே உற்சாகத்தோடையும் அதே தெனாவெட்டோடையும் கம்பீரமாக இருக்கார். இந்த 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 படம் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர். அவருக்கு முதல் என்னோட பாராட்டுகள். கண்ணன் சார். ஏன்னா அழகாக இருக்கிற எல்லாத்தையும் மேலும் அழகாக கட்டுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த படத்தில் சவுந்தர், என் படத்தில் நடிச்சிருக்க தம்பி, அவனுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. ஒரு நம்ம ஊர் பொண்ணு மாதிரி ஒரு அழகான கதாநாயகி. ஒரு வெற்றி பெறக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு படமாக, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திருவிழாவாக இருக்க போகிற ஒரு படமாக இது இருக்கும்ன்றது என்னென்னா, நான் கீழே இருக்கும் பார்க்கும்போது அவ்வளோ எனர்ஜியாக எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணே, நீங்கள் நல்லா இருக்கணும். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா வசனம் எழுதும்போது கூட ஏதோ இவர் சொன்னார், இருட்டுக்கடை அல்வா, நிறைய திருட்டுக்கடை அல்வா இருக்குது. அதே மாதிரி சாயல் இல்லை. ஆனால் அந்த ஒரிஜினல் வரும்போது அவரோட வீரியம் தெரியத்தானே செய்யும். அந்த வீரியத்தை நான் இன்னைக்கு பார்த்தேன். ஸோ அண்ணனை வாழ்த்துறதுக்கு வந்திருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னோட நன்றியை சொல்லி விடைபெறேன். அண்ணனை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை தான், ஆனாலும் வாழ்த்துறேன். ஒரு 5 நிமிஷம் ஆகும், நீங்கள் ஏதாவது பேசுங்கன்னாங்க. அப்படிலாம் பேச முடியாதுங்க, தானமாக கிடைச்ச மாட்டேன் நிலவில் கட்டி ஓட்டுற மாதிரிலாம் பேச முடியாது, ஆரம்பிச்சோன்னே பேசிக்கிறேன்னு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இதுக்கு மேலே சேர் போட்டோம்னா ஸ்டேஜுக்கே வந்துடும், அதுதான் அண்ணனுடைய தாக்கம்னு. அண்ணன் அங்கேருந்து கவுண்டர் சின்ன ஹாலில் வச்சுட்டு பேச்சப்பாரு அப்படிங்கிற. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் இப்படிலாம் என்னங்க அது ஐயா அப்பா. அதுக்கப்புறம் நான் உட்காந்து மறுபடியும் பேசுங்க, நாங்கள் மரியாதை பேருங்க, இப்போ தான் வாங்கி கட்டிக்கிட்டேனே நான். அதனால் இது நான் பட்ட அவமானத்தை பகிர்ந்து கொள்வது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அடுத்ததாக மரியாதைக்குரிய அன்பு சகோதரர், எப்பயுமே இப்போ தான் பரீட்சை எக்ஸாம்களுக்கு உள்ளே போகாமலேயே உட்காந்துருப்பாப்பில் இயக்குனர் திரு பொன்ராம் அவர்களை வாழ்த்துவரமர் அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. இந்த ஆடியோ ரிலீஸில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ரொம்ப தீவிர ஃபேன் அவருக்கு. சரி, ஓகே. நான் ஒரு மாதிரி ஏற்கனவே இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அண்ணங்கிட்ட இவர் பொன்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ணன் சொன்னேன், உன்னை எங்கேயே பார்த்துருக்கேன், மொட்டை மாடியில் மீட் பண்ணியிருக்கோமே அப்படின்னாரு. ஒரே ஒரு நாள் சந்தித்தேன் சாரோட ஆஃபீஸ் மொட்டை மாடியில். ஒரு வாட்டி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது நான் பார்ப்பேன், அவரோட பேசுவாரான்னு பார்ப்பேன். ரெண்டாவது முறை அவரே பேசுவார் கூப்பிட்டு. ஸோ அவ்வளோ எனர்ஜியாக வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது நான் கவனித்து நம்மளை யாரும் கவனிக்கிறாங்கன்னு பேசி இல்லை ஒரே ஒரு நாள் தான் பேசினாச்சு. அது ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன்னு சொல்லி பேசினார். அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றினே ஞாபகம் வச்சதுக்கு. எல்லோரும் சொல்லிட்டாங்க, நம்ம பேசும்போது என்ன பேசலாம், நமக்குலாம் பேச வராது, சரி இந்த வார்த்தை சொல்லி விட்ருவோம், இவருக்கு வார்த்தை வயசு இல்லை அப்படின்றத சொல்லி விட்ருவோம் நினச்சேன். 3 பேர் சொல்லிட்டாங்க, நமக்கு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. இருந்தாலும் பேச்சை கேட்கத்தான் நான் வந்திருக்கேன். அண்ணனுடைய பேச்சும் சந்தன சாரோடைய பேச்சை கேட்க இங்கே வந்திருக்கேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நேற்று இதே ஃபங்க்ஷனில் மறுபடியும் சுசீந்திரன் சார் எல்லோரும் மீட் பண்ணோம். மறுபடியும் இதே ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சௌந்தர் நடிகர் சங்கம் இப்போது நிறையா அந்த வேலைக்காக போகும்போது மீட் பண்ணும்போது நல்ல பழக்கம். கடின உழைப்பாளி,
ஸோ திடீர்னு நேற்று இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போகும்போது சவுந்தர வெளியில் மீட் பண்ண இன்விடேஷன் ஒன்று கொடுத்தாரு, நாளைக்கு ஆடியோ லான்ச் இருக்குன்ற, வந்துடுங்க ஃப்ரீயாக இருந்தால் வந்துடுங்க. அப்போ ஃப்ரீயாக இருந்தால் தான் வரணும், அப்போ வேலை இருந்தால் வர தேவையில்லை அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்புறம் தான் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு. நான் படம் டைட்டில் மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டேன். நான் யார் படம் என்னென்னலாம் எதுவுமே நான் பார்க்கல, கிளம்புற அவசரத்தில். வீட்டுக்கு போயிட்டு நைட்டு தான் ஒரு இன்விடேஷன் வந்தது, எங்கேன்னு சொல்லி தேடி எடுத்து பார்த்தா அது அண்ணனோட படம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் சின்ன வயசில் படிக்கும்போது பழனி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் சைட்லாம் ஷூட்டிங் போயிட்டே இருக்கும். அண்ணன் பழனிக்கு ஷூட்டிங் வந்திருக்க ஒரு மண்டபத்தில் எடுக்கும்போது விஜய் சார் படம்னு நினைக்கிறேன், நினைத்தேன் வந்தாய். அந்த படத்தில் எல்லாம் செம்ம க்ரௌடு கூட்டத்தில் நின்று வேடிக்கை பார்த்துருக்கேன் நான், டவுசர் போட்டு அங்கே நின்றுட்டு. ஸோ இன்றைக்கி அண்ணன் இருக்கிற மேடையில் அந்த விழாவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. கிளம்பும்போது எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பார்க்கின்சன்ஸ் இருக்கிறதுனால நிறைய ஞாபகங்கள் இருக்கிறதில்ல. அப்போது இந்த மாதிரி விழாவுக்கு போனோடனே யார் ஃபங்க்ஷனுக்கு போகிற, ஆடியோ ஃபங்க்ஷன் கேட்டாங்க. என்ன என்னோட ஆடியோ ஃபங்க்ஷன் நாளை கழிச்சிருக்கனால இல்லை கவுண்டமணி அண்ணன் ஆடியோ லான்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு. நிறைய பேர் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதில்ல. உடனே அவங்க திருப்பி ஒரு விஷயம் சொன்னாங்க, நல்ல சிரிப்பாக எல்லாமே அந்த காலத்தில் நடிக்கும்போது நல்லா பண்ணுவார், கேட்டேன்னு சொல்லு பார்த்தேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகமே இருக்கிறதில்ல, ஆனால் அவருடைய காமெடி இன்றைக்கி இன்னும் ஞாபகம் வச்சு எனக்கு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ட்ரைலர் பார்க்கும்போது பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அண்ணனை பற்றி இப்போது பிரபு சார் கூட உன்னோடுக்கா பண்ணுறதுனால அவர் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார். காமெடி படம் பண்ணும்போது எனக்கு நான் சொல்லிட்டே இருப்பேன், இந்த சென்ஸில் பண்ணணும், இப்படி பண்ணணும். கவுண்டர் அண்ணனை பற்றி நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பிரபு அண்ணன் வந்து. இப்போது அவர் சமீபமாக ஒரு விஷயம் எனக்கு தகவல் சொன்னார், இன்னொருத்தரை மீட் பண்ண. அவர் சொன்னார், இது வரைக்கும் சினிமாவில் வந்த அத்தனை நல்ல படங்களையும் அவர் தேடி பிடிச்சி பார்த்துருவார். ஸோ நம்ம யாரும் தெரியாதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட என்ன படம் எப்போ வந்துச்சு, எந்த வருஷம், யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, அதை நல்லா நடிச்சிருக்காங்க அத்தனையும் ஞாபகம் சொல்லுவார். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அவர் ஏதோ விழாக்களுக்கு வர்றதில்லை, சரியாக கரண்ட்டில் அவர் அப்டேட் இல்லை நினச்செல்லாம் நீங்கள் பேசிடாதீங்க அவர்கிட்ட சொல்லிட்டு உலக சினிமா முதற்கொண்டு அவர் பார்த்துட்டு இருப்பார்னு சொல்லிட்டு அவரை பற்றி நிறைய தகவல்கள் பரிமாறினாங்க. ஐ திங்க் அது ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் அது. அப்போ நான் கேட்டேன், என் படம்லாம் என்ன பார்த்துருப்பாங்களா அப்படின்ட்டு. ஒன்று அடையாளம் தெரிஞ்சுன்னா கட்டாயம் சொல்லிடுவார் அப்படின்னாங்க வந்து. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் சினிமாவில் அப்டேட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கவுண்டருக்கு கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் யாரும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் ஒரு சினிமாவில் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. எம்ஜிஆர் சிவாஜி சாருக்கு அப்புறம் ரஜினி சார், கமல் சார், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் யாருமே இன்றைக்கி நடிக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் அவங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நான் முதற்கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காமெடின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி கவுண்டர் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் யாருமே இல்லை. ஸோ அந்த வகையில் வேறு எங்கும் கிளைகள் இல்லைன்னு போட்டுக்கிற போர்டு ஒரே தகுதி வந்து எனக்கு தெரிஞ்சு கவுண்டர் எனக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் சிறப்பாக வந்திருக்கு. ஒரு விஷயம் அண்ணன்ட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கணும்னு வச்சுருக்கேன். ஆனால் ஹீரோவை மட்டும்தான் நடிக்கணுமா, இல்லை எங்களை மாதிரி சின்ன பசங்களோட சேர்ந்து நடிக்கிற ஒரு பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைக்குமான்னு தெரில. ஸோ அதை நடிச்சிங்கன்னா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெருமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் டைரக்டரை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. என்னை வந்தோடனே அவர் ரொம்ப அடக்கமாக எல்லாருக்கும் நன்றி மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் பேசுனதோட இந்த படம் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் வெளிவந்ததுக்கப்புறமா. கண்ணன் சார் அவர் மிகப்பெரிய திறமைசாலி, ஒழிப்பது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் அருணகிரி மியூசிக் 3 பாட்டுமே போட்டது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, சவுண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவருக்கும் இந்த படம் ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்டாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. மேடையில் வீட்டிருக்கின்ற கலை சிற்பிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் கலை உலக பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயா சண்முகம் அவர்களுடைய தயாரிப்பில் என் அன்பு சகோதரர் திரு கணபதி பாலமுருகன் அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கின்ற அற்புதமான திரைப்படம் எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. இந்த படத்தின் நாயகர் நகைச்சுவை சிங்கம் அண்ணன் கவுண்டமணி அவர்கள் புகழின் சிகரத்தில் இப்பொழுது இருக்கிறார். இன்னும் பல மடங்கு அவர் புகழின் சிகரத்திற்கு இந்த படம் அவரை அழைத்து செல்லும். அவரோடு நான் பணிபுரிந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படத்தில் என் அருமை தம்பி எஸ்.என். அருணகிரி அவர்கள் அற்புதமான 5 பாடல்களை வழங்கியிருக்கிறார். அனைத்து மெட்டுகளும் அற்புதமான மெட்டுகள்.
மனம் மயங்கக்கூடிய மெட்டுகள். அருணகிரிக்கு இது 5வது படம் என்று நான் கருதுகிறேன். அவரோடு நான் முதல் முறையாக இதில் நான் பணியாற்றியிருக்கிறேன். இதில் ஒரு பாடல் எழுதுகிற வாய்ப்பை எனக்கு இயக்குனர் அவர்கள் அளித்தார். கோடம்பாக்கம் மறுபேறு கோழி விட்டுடா, என் வாகனத்தில் ஏறினவன் ஹாலி விட்டுடா, எம்ஜிஆரை போல நீயும் வாழ்ந்து காட்டுடா, சிவாஜியை போல நீயும் நடிச்சு காட்டுடா, வேண்டா வெறுப்பா காதலிச்சா வேலி கட்டுடா, விருப்பப்பட்டு காதலிச்சா தாலி கட்டுடா என்கிற அற்புதமான வரிகளை அண்ணன் எழுதுவதற்கு வாய்ப்பளித்தார். அது மட்டுமல்ல, வாழச் சொல்லி வள்ளுவன்தான் சொன்னான் தத்துவம், என் வாழ்க்கை ஒரு வராண்டா போல திறந்த புத்தகம் என்கிற அற்புதமான வள்ளுவனையும் இந்த பாடலில் இணைத்து எழுதுவதற்கு இயக்குனர் அவர்கள் வாய்ப்பளித்தார். இயக்குனர் அன்புமிக்கவர், பலமான சிந்தனைகள் நிறைந்தவர், இளையவர். அவர் மாபெரும் வெற்றி பெறுவார். அவருடைய வெற்றிக்கு, இந்த படத்தினுடைய வெற்றிக்கு உங்கள் அனைவரது பங்களிப்பும் தேவை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த கணபதி பாலமுருகன் அவருக்கும் இந்த ஸ்டேஜில் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் சண்முகம் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கவுண்டமணி சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்காக ஒர்க் பண்ண எல்லா என் டீம்ஸுக்கும் நான் இந்த ஸ்டேஜில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். 82 நிழல் தேடும் வெஞ்சங்கள்னு ஒரு படம். இல்லை, நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு. கவுண்டமணி சாரை போய் பார்க்கணும்னு நிவாஸ் சொல்கிறாரு. கவுண்டர்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக பேசிட்டு வா அப்படின்னு 82 சொன்னார். இன்றைக்கும் பயமாக இருக்குது. இந்த தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு தன்னம்பிக்கை வேணும். எனக்கு வேறு எங்கும் கலைகள் கிடையாது. நான் ஒரே ஒரு நாயர் மெஸ் தான் இருக்கும், ஒரே ஒரு அங்கண்ணன் கடை பிரியாணி தான் இருக்கும். அது மாதிரி உலகத்தில் கவுண்டமணின்னா கவுண்டமணி தான், அதுக்கு மேலே வேறு இது கிடையாது. எனக்கு கல்யாணம் 89 கல்யாண பத்திரிக்கைக்கு வீட்டுக்கு போயிருக்கேன். ஹாலில் உட்காந்து வா ராம்தாஸ் அப்படின்னாரு. உட்காந்தா பக்கத்தில் நாய் உட்காந்துது. இன்றைக்கும் திருப்பி வருது. இதுக்கு என்னங்க பேர்? என்ன அதுக்கு என்ன பேர்? நாய் தான். அதுக்கு ஒரு பேர் வச்சு அதை வேற ஞாபகம் வச்சு கூப்பிட்டு கிடக்கணுமா? இது என் ஒய்ஃப்கிட்ட கல்யாணம் ஆனும்போது ரிசப்ஷனுக்கு வந்தார். கவுண்டமணி கல்யாணத்துக்கு வந்த பிறகு தான் எனக்கு பொண்ணு கொடுத்தவங்களும் என்னை நம்பினாங்க. ஓ, டைரக்டர் தான் போல இது. அப்புறம் செந்திலும் வந்தார. ஓ, ஓகே ஓகே, பரவாயில்ல, நல்ல இடத்துல தான் பொண்ணு கொடுத்துருக்குறோம். அங்கே வந்தவுடனே இவரை பார்த்தோன்னே என் ஒய்ஃபு சிரிச்சிட்டாங்க. காரணம் என்ன? இந்த நாய் ஜோக் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரின்னு. அது ஏன் சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் ஒருத்தருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு கஷ்டம் வரும். அந்த கஷ்ட நேரத்துலலாம் நீ டிக்ஷனரி மாதிரி கவுண்டமணி சார் டைலாக் வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். உலகத்தின் பிரதமர் மந்திரிக்கும் கஷ்டம் இருக்கும், ஜனாதிபதிக்கும் கஷ்டம் இருக்கும், சிஎம்முக்கும் கஷ்டம் இருக்கும், எதிர்கால சிஎம்முக்கும் கஷ்டம் இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே சகல ரோக நிவாரணி கவுண்டமணி தான். 49 படம் பார்த்துட்டு என்னென்ன பொழந்து கட்டிங்க, எல்லா கட்சிக்காரனும் வருவானே, வரட்டும் பார்த்துக்கலாம். இன்னொன்று இந்த இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, அதனால் சொல்கிறேன். கவுண்டமணி சார் மாதிரி ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் வாழணும். பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யார் வேணால் சம்பாதிச்சிடலாம். அதுவும் நடிகர்களுக்கு நிறைய பணம் வரும். அவரை மாதிரி ஸ்டைலாக வாழணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. அப்புறம் எந்த நேரத்துலையும் நகைச்சுவை உணர்வு. உதயகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 நாளில் நடிச்சு கொடுத்தாரு. அந்த லூனாவில் தெருவாக பிச்சை எடுப்பார். அப்புறம் லூனாவில் போய் எடுப்பார். அப்புறம் உண்டியல் கட்டிடுவார். அண்ணா நகர் மரத்தில் உண்டியல் கட்டியாச்சா? இதெல்லாம் அவராக போட்டது. எப்படியாவது அசோக் நகரில் ஒரு பிளாட் வாங்கணும்னு அப்போ. அது மாதிரி எந்த நேரத்துலையும் நகைச்சுவை உணர்வு. சொல்லிக்கிட்டே போகலாம். அவரை பார்த்து இவரை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு போகிறது தான் நான் வந்தேன். அது ஒரு இன்னும் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் இருந்து
தம்பி சொன்ன மாதிரி இளைஞர்கள் கூடயே நடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு டானிக்காக இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். சர்வீஸ் பண்ணுற சர்வர் பயந்துகிட்டே தட்டை நீட்டுவாப்பில், எப்போ எந்த கவுண்டர் வரும்னு தெரியல, எது நல்லா இருக்குன்னு அவனுக்கு தெரியலன்ட்டு. அண்ணனோட இது சிறப்பு. அது அடுத்ததாக வேல்முருகன் அவர்களை பாடகர் நடிகராக வாழ்த்திருக்கேன். ஏன்னா இது இருந்ததுன்னா எனக்கு உயரம் இருக்காது, தெரியாது, நான் அப்படி தர்றேன். ஆமாண்ணே, எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா முதல் முறையாக சினிமாவில்னு சொல்லி அண்ணன் கூட நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் கை தட்டிங்க, வாழ்த்துங்க. அதுவும் மெயினாக கேமராமேன்கள் நீங்கள் எல்லோரும் ரொம்பவும் என்னை ஃபோட்டோ எடுங்க. ஏன்னா அண்ணனை அதிகமாக ஃபோட்டோ எடுத்தது ஆமாம் படத்தில் நான் தான். அதனால் இப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அதேமாரி இந்த இதில் படத்தில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்த என்னை வந்து அருணகிரி சார் தான் வந்து முதல்ல டைரக்டர்கிட்ட சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர், கேமராமேன் சார், ஹோல் டீமும். ஏன்னா முதல்ல கவுண்டமணி சார் கூட நடிக்கிற வாய்ப்பு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் என் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு டயலாக் எப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு டயலாக் ஷார்ட்டு அன்னைக்கே என்னை கலைச்சிட்டார். அன்னையிலேருந்து வீட்டில் சொல்லி நானும் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். லேப்டாப் வச்சு நான் அந்த பொண்ணு பற்றி அட்ரஸ்லேயே டைப் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ அண்ணன் உள்ளேருந்து வந்தாங்க. வந்துட்டு எங்கடா திருவிழாவில் குங்குமம் வைக்கிற மாதிரி உட்காந்துருக்குறான், இவனை ஏன்டா கொண்டு வந்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம், திருவிழாவில் அதேமாரி தான் திருவிழாவில் குங்குமம் வைக்கிற மாதிரி உட்காந்துருக்குறான், இவனை ஏன்டா கொண்டு வந்து அதை இன்னமும் சொல்லிட்டு இருக்கேன். அதேமாரி படத்தில் வந்து ஏதாவது சிரிப்பு காட்சி அப்படி இருந்துனாக்கா உடனே டைலாக் வேல்முருகன்ட்ட கொடுத்துருக்கேன். அவன் நிஜமாகவே நான் சொல்கிற மாதிரியே நடிக்க கூப்பிட்டு வந்துருங்க அப்படிவாரு. நானும் நிஜமாக மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு தப்பு பேசுவேன், சிரிச்சிடுவாங்க. அப்புறம் உடனே அந்த சிரிப்பு காட்சி எடுத்துருவாங்க. அதனால் நிறைய ஜாலியாக இருக்கும். அண்ணன் கூட உண்மையிலேயே நடித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு பாட்டு அந்த அதான் இதான்னு பார்த்தேன், அதில் டூயட் பாடினது என் குரல் தான். நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு வணக்கம். மல்லையா வந்து 9,000 கோடி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு நியூஸ் வந்து அடுத்த செகண்ட் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போடுறாப்புல, நாட்டில் தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியல பார்ப்பேன். எல்லாத்துக்கும் ஆப்ஷன் வந்து அண்ணன் தான் முதலிலேயே. அடுத்ததாக மரியாதைக்குரிய நடிகர் காளி வெங்கட் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணா எங்கே இருக்கீங்க? ஓகே, ரங்கநாதன் தெருவு மாதிரி கூவி நிற்பதால் அவர் வந்துடுவார் நினைக்கிறேன் சீக்கிரமாக. அடுத்ததாக என்னுடைய மரியாதைக்குரிய இயக்குனர், எனக்கு நான் மகாநலிருந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இயக்குனர் திரு சுசீந்திரன் அவர்களை வாழ்த்துமாறு அன்பு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஸ்டேட்டுக்குமே இந்த உலகத்தில் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து முதல் படம் கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளர். முதல்ல அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிராமத்தில் டூரிங் டாக்கீஸில் படம் பார்த்த எல்லாருமே ரெண்டு இடத்துக்கு கண்டிப்பாக கைதட்டுவாங்க. ஒன்று இசைஞானி இளையராஜா, ஒன்று கவுண்டமணி சார் என்ட்ரி. ஸோ அது கைதட்டாதவங்க யாருமே இருக்க முடியாது. பாலா என்கிட்ட வந்து பாண்டி நாடு படத்தில் ஒர்க் பண்ண. அப்படி எல்லா அஸ்டன்னைட்டுமே வந்து அஸ்டன்னைட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு படம் கிடச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படி தான் லைஃப் டோட்டலாகவே ரிவர்ஸான லைஃபு. முதல்ல வந்து ஒரு மகனாக ஒரு குடும்பத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ளே ஒரு அஸ்டன்னைட்டாக உள்ள என்ட்ரி ஆனார். ஸோ அவர் வந்து சினிமாவை விட்டு வெளியில் ஒரு 6-7 வருஷங்கள் இருந்தாலும் சினிமாவை நேசிச்சுட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 2005 நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது இருந்து பாலாவை எனக்கு தெரியும். ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வெறி இருக்கும். சினிமாவுக்கு போகணும், சினிமாவில் ஜெயிக்கணும், சாதிக்கணுங்கிற அந்த வெறி. சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க மாதிரி தான். ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லவ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஆனால் பாலா வந்து லேட்டாக வந்தாலும் என்னோடய பாண்டிநாடு படத்தில் தான் ஒர்க் பண்ணார். ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணார். ஒரு ஸ்கிரிப்டு முடித்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிவிட்டு உடனே என்கிட்ட வந்து சொன்னார், சார் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறேன் சார், ப்ரொடியூசர் ஓகே சார், கவுண்டமணி சார் வச்சு பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அவங்க குடும்பத்தாருக்கும் பாலாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தேங்க்யூ. முட்டை ஓடுகளை முறித்துக்கொண்டு இந்த குஞ்சு பறவை கண்விழித்து நிற்கிறது. பறப்பதற்கான முயற்சி என்பதை விட எழுந்து நிற்பதற்கான முயற்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. விதி எதுவோ அதுவே நடக்கும், விதை எதுவோ அதுவே முளைக்கும். கருவோடு உருவாவதெல்லாம் புவி தொடுவதில்லை. முட்டி மோதி முயற்சிப்பவர் பலரும் வெற்றி காண்பதில்லை. என் அன்பு அண்ணன் கணபதி பாலா அவர்களும் வெற்றி பெறுவார்கள், எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த படத்திலே நான் குரல் ஒருங்கிணைப்பாக பணியாற்றியதிலே நான் மகிழ்வு கொள்கிறேன். இதில் என் மச்சான் விஜய் சேதுபதி கலந்து கொண்டதிலும், என் குருநாதர் சீனு ராமசாமி அண்ணன் அவர்கள் கலந்து கொண்டதிலும், என் பாசத்திற்குரிய அண்ணன் சுசீந்திரன் அவர்கள் கலந்து கொண்டதிலும் நான் பெருமை கொண்டு பேசுவதற்கு நிறைய ஆவலோடு தான் காத்திருந்தேன். இருந்தாலும் நிறைய ஒரு நர்வஸ்ல இருக்கதாக எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு தயாரிப்பாளருக்கும் என் அன்பு அண்ணன் பால கணபதி அவர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த சால்வையை சுசீந்திரன் அண்ணன் அவர்கள் அண்ணன் பாலா அவர்களுக்கும் எனது மச்சான் சேதுபதி அவர்கள் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் அனுப்பித்தால் அது எனக்கு இந்த விழா சிறப்பாக இருக்கும். வாய்ப்பிற்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி இல்லை, வாய்ப்பு எடுத்துக்கொண்டமைக்கு நன்றின்னு சொல்லுங்க. அண்ணன் சொன்னார்ல சீன ராமசாமி என்ன கவுண்டர்ல என்கவுண்டர்னு. சீன ராமசாமி என்ன என்னுடைய குரு அப்படின்னு கவுண்டர் என்ன கேட்கிறார், நீங்க தான் குருவா? இங்கு வருகை தந்திருக்கும் இணையதள நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், வானொலி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்களுக்கும் வருக என்ற வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் முதல் முறையாக எனக்கு கதை சொன்னார். கதை பிடிச்சிருந்து, சரி யாரை வச்சு பண்ண போகிற அப்படின்னு கேட்டதுக்கு கவுண்டமணி வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரு சின்ன தயக்கம். அவர் பெரிய சீனியர் ஆச்சு, நீ முதல் முறையாக படம் பண்ணுற, எப்படி உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். இல்லை அண்ணங்கிட்ட கதையை சொல்லிட்டேன், பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் வாங்க அண்ணன் சந்திப்போன்னாரு. சரி போனோம், அன்பாக வரவேற்றார். சண்முகம், இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வெற்றி கண்டிப்பாக இது வெற்றி அடையும், தைரியமாக பண்ணு அப்படி சொன்னார். சரி இவ்வளோ பெரிய லெஜெண்டே சொல்லிட்டாரு, நம்ம ஏன் தாங்கினோம் அன்ட்டு உடனே பூஜைப்படலாம், ஷூட்டிங் போகலான்னு சொன்னேன். இன்னொரு 3 மாதம் எனக்கு டைம் கொடுங்க, இன்னும் ஸ்கிரிப்டை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேனாரு பாலமுருகன். சரி ஓகே 3 மாதம் டைம் எடுத்துனாரு. அப்புறம் உடனே பூஜை போட்டோம், ஷூட்டிங் போனால் 3 மாதத்தில் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு காப்பி ரெடி ஆச்சு, ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அருணகிரியோட இனிய இசையை கேட்டிருப்பீங்க. அதே போல் ராஜா முகமது எடிட்டிங் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. கேமராமேனோட ஆங்கிள் தொழில்நுட்பம் அதை பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு படம். இதே மாதிரி ரொம்ப வெற்றி வேலை நம்ம மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. குமார் அவர்கள் மரியாதை செய்கிறார். இந்த கூப்பிட்டு வச்சு செய்கிறதுனா இதான் போல. இதில் நான் முதல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் வந்தேன் அப்படின்னா, சவுந்தர் நண்பர் அவருக்காக வந்தேன். ஆனால் எனக்கு அவனை ரொம்ப நாளாக தெரியும், ரொம்ப துடிப்போடு இருக்கிற ஒரு பையன். நானும் அடிக்கடி துடிப்பை குறைச்சக்கூடாதுன்னு சொல்லுவேன். பட் ஆனால் சாங்ஸ் பார்த்தா நல்லா இருந்தது சவுந்தர். அண்ட் ஆனால் முக்கியமான காரணம் நான் கவுண்டமணி சாரோட பெரிய ஃபேன். அவரை இது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததில்லை. ஸோ அவர் நேரில் பார்க்கணும் ஆர்வத்தில் நான் வந்தேன். ஒரே ஒரு அவர் பர்த்டேக்கு விஷ் பண்ணேன். சார் என் பேர் விஜய் சேதுபதி, இப்போ நான் நடிச்சிட்ருக்கேன் சில படங்களில், உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் அப்படி சொல்லியிருந்தேன். இந்த டைட்டில் ஃபஸ்ட் கேட்கும்போது எல்லோரும் சொன்னது அதே தான். கண்டிப்பாக இப்பயும் சரி எப்பயும் சரி கவுண்டமணி சாரை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஆனால் அவர்கிட்ட இருக்க இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அவர் யாரை வேணால் கலாய்க்கலாம், அதை யாருமே சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டோம். சீரியஸாக எடுத்து சிரித்து சந்தோஷம். நான் இப்போ நானே கேட்கலாம் சார் என்னை ஏதாவது கலாய்ச்சிட்டு போடுங்க சார் அப்படின்னு கேட்கலாம் தான் ஆசையாக இருக்குது. தயவு செஞ்சு பேசும்போது என்னை ஏதாவது கலாய்ச்சிருங்க, சந்தோஷப்படுவேன் நான். ஸோ அவர் பேச்சை கேட்க தான் வந்திருக்கோம், நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன். ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கேன். ஸோ அதனால் சீக்கிரம் பேசி நான் உட்காந்து இந்த படத்துக்கும் இயக்குனருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சுசி சார் சொன்ன மாதிரி முதல் படம் தயாரிப்பில் கடவுள் தான் எல்லாருக்குமே சரி. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
ட்ரெய்லர் நல்லா இருந்தது. என்னோடய சஜஷனாக நான் இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லென்த் கம்மியாக இருக்கலாம்னு தோணுச்சு. பட் ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முழுக்க கவுண்டமணி சாரை பார்த்துருந்தேன், ரசிச்சுட்டு இருந்தேன், சந்தோஷமாக இருந்தது. இந்த படம், இந்த டைட்டில் கவுண்டமணி சார், இதுக்காகவே கண்டிப்பாக நானும் இந்த படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக எல்லாரையும் போல் படம் சீக்கிரம் திரைக்கு வரட்டும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சந்தானமண்ணே. அப்போ வந்து மேனேஜர் ரவின்னு ஒரு அண்ணன் இருக்கார். அவர் வந்தோன்னே என்கிட்ட கேட்குறாரு, மகேஷ் உங்களுக்காக ஜூஸ் வாங்கி தராரா இல்லை அவரே குடிச்சிட்றாரா அப்படிங்கிறாரு. வந்தோன்னே அவர் அப்படியே போயிட்டார் கிளம்பி. எப்பயுமே வந்து எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் வந்து என்றைக்குமே பழைய முகங்களை மறக்காத ஒரு இனிய உள்ளம். மதிப்புக்குரிய நடிகர் ஹீரோ சந்தானம் அவர்களை வாழ்த்து ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இப்போ நம்ம என்ன காமெடியாக பேசினாலும் அது ஈடுபடாது. ஏன்னா காமெடி டிப்போ, காமெடி சிங்கம். அது பேசிகிட்டு இருக்கும்போது வாப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. ஆனால் மேடை நாகரிகம், ஆனால் வாப்பா மேடையாவது அது போயிட்டு வரலான்ற இவனுங்க பேசுகிறத பார்த்தா ஒன்றுக்கு போயிட்டு டிஃபன்லாம் ஆர்டர் பண்ணும் போல அப்படின்ற. அதாவது கூட உட்காந்துருங்களே கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருக்காரு. இதை சீனு ராமசாமி சொன்னார் டேரக்டர், இது மாதிரி நாங்கள்லாம் அந்த காலத்தில் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது உடனே சொல்கிறாரு, இன்னும் நான் ஏதோ கட்டபொம்மை காலத்தில் இருந்த மாதிரி அந்த காலம் பேசிட்டு இருக்கிறான். என்னப்பா அவன் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுன்னு வந்து அந்த காலம் இந்த காலம் சொல்லிட்டு. சரி அவரு தான் சொன்னார்னு பார்த்தா நம்ம வேல்முருகன் வந்துட்டு நான் கவுண்டமசாரோட நடிச்சிருக்கிறேன், எல்லோரும் கிளாப் பண்ணுகிறோன்னு இன்னும் வித்தை காட்டுற மாதிரி கைத்தட்டலாம் கேட்டு வாங்குறான். என்னால் பக்கத்தில் உட்காரவே முடியல. அங்கேருந்து பார்த்து இங்கே எவனோ ஒரு தலையில் பொக்கே வச்சு நிற்கிறானே, யார் பாவன் அப்படின்றாரு. எல்லாரையும் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது சுசீந்திரன் வந்து பேசினார். எல்லோரும் அமைதி ஆகிட்டாங்களா, இன்னும் அவன் பிடி மாதமாக எல்லோரும் ஆஃப் ஆகிட்டான் அப்படின்றாரு. எது பேசினாலும் அதாவது கவுண்டமணி சார் ஏதாச்சும் நான் வாழ்த்து தெரிவித்தேன் இந்த படத்துக்கு. 49 ஓகே நான் விஷ் பண்ணேன். அதில் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன், ஆடியோ ரிலீஸ் நான் வரல. 49 சூப்பர் ஹிட் மூவி, நல்ல படம். 49 சூப்பர் ஹிட் மூவி, அதில் ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாரு. எனக்கு வேறு எங்கேயும் கிளைகள் இல்லை. நான் விஷ் பண்ண உடனே சொன்னார், ஆமாப்பா ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்கு சார். நான் ஃபோனில் தான் பேசுவோம். அதாவது என்ன சொல்கிறது, சும்மா ஜாலியாக எப்பாவது இது பண்ணி பேசுவோம். எந்த விஷயம் பேசினாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் ஒன்று விடும். ஒரு படம் சுமாரான படம், சரி நான் பார்க்கலாம் சொல்லிட்டு போன படம் பேர் சொல்ல முடியாது. கிளம்பி போகும்போது ஆனால் இது மாதிரி படத்துக்கு போயிருக்கேன்னு சொன்னேன். ஏப்பா தனியாக போறியா பயமா இல்லையா அப்படின்னாரு. அந்த படம் எந்த அளவில் ஓடுதுன்றதை அங்கே உட்காந்து அப்புறம் ஒரு படம் சரியாகவே போகல. அந்த படம் பேர் சொல்ல முடியாது. நான் சும்மா வெறுப்பேற்றதுக்கு அண்ணன் ஃபோன் அடிச்சு, அண்ணன் அந்த படம் டிக்கெட்டே கிடைக்கல, என்ன ஏன் அச்சடிக்கவே இல்லையா அப்படின்னாரு. ஸோ எது அடித்தாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ இங்கே அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு. யார் பண்ணப்போ கூட்டத்தில் பாம்பு பூந்த மாதிரி ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கவிதையை பற்றி. யார் என்ன பேசினாலும் சரி. அது மாதிரி அவர் அண்ணனுடைய டயலாக் வந்துட்டு நாட் ஒன்லி யூடியூப், இதெல்லாம் ஒரு இங்கிலீஷ் படம், ஜேம்ஸ் பாண்டு படம். அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆயா ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க தான் வந்து ஆர்டர் போடுவாங்க ஜேம்ஸ் பாண்டுக்கு, ஜேம்ஸ் யூ ஹேவ் டு கோ தேர் அண்ட் டூ சம்திங், அது மாதிரிலாம் பேசும். அது தமிழ் ஆக்கம் நான் பார்த்தேன். அந்த ஆயா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது ஜேம்ஸ் பாண்ட் டயலாக்கு, அண்ணனோட டயலாக் போட்டிருக்காங்க. ஒரே குழப்பமாக இருக்கே செட்டியார் மதர் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் அங்கே போய் மொக்க வாங்கிடுவார். ஃபோனில் அந்த ஆயாக்கு அடிச்சு கேட்குறாரு, ஏன் ஜாங்கிரி கொடுத்த அப்படின்னு. இதெல்லாம் எவ்வளோ ஹைலைட்டான விஷயம் தெரியுங்களா. கவுண்டமணி சார்னால எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா அவர் அந்த காலத்து அஜித் குமார். அவர் எந்த ப்ரெஸ் மீட்லேயும் பார்க்க முடியாது, எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபங்க்ஷன்லேயும் பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது, சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நான் ரொம்ப ரசித்து, எனக்கு காமெடி ரெஃபரன்ஸில் எது வேணாலும் சரி ஸ்ட்ரைட்டாக கவுண்டமணி சாரோட ஒரு ஹிட்ஸ் லிஸ்ட் போட்டு அதுலேருந்து தான் நான் பார்ப்பேன். இது என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன காமெடி பண்ணியிருக்காரு, என்ன அடிச்சார். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லைப்ரரி. காமெடியாக நான் இருக்கும்போதும் சரி, இப்போ நான் இருந்துட்டு இருக்கும்போதும் சரி, இருக்கிற எல்லா காமெடியன்ஸுமே நான் சொல்லுவேன், ஒரு லைப்ரரினா அது கவுண்டமணி சார் தான். நிச்சயமாக அதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷனே கிடையாது. இந்த படம் வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. இந்த படம் விஷ் பண்ணும்போது தான் டக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி கவுண்டமணி சார் கேட்டாங்க, நம்ம விஜய் முரளி அவர் சொன்னார் இது மாதிரி ஆடியோ ரிலீஸ் வரணுன்ட்டு. இமீடியட்டாக ஓகே நான் கண்டிப்பாக வரேன். ஏன்னா அண்ணனோட ஸ்டேஜில் உட்காரதே ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அதெல்லாம் உட்காந்த ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 15 கவுண்டர் விழுந்திருக்கும். பட்டு பட்டு பட்டுன்னு வரவங்க எல்லாருக்கும் அப்படி அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த படம் நல்ல படமாக அமையணும். இந்த படத்தில் இன்னொரு செகண்ட் ஹீரோவாக பண்ணிக்கிறேன். மெயின் ஹீரோ இருக்கும், நீங்கள் செகண்ட் ஹீரோ தான் நீங்கள். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஹீரோயின், அப்புறம்
இந்த படத்தினுடைய டைரக்டர் கணபதி பாலமுருகன் மற்றும் ப்ரொடியூசர் சண்முகம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைய இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டு என்ன ஒரு கௌரவப்படுத்தி அங்கே உட்கார வச்சதுக்கும் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ். தமிழ் சினிமா நகைச்சுவை உலகத்தினுடைய மறுக்க முடியாத அடையாளம், விழாவினுடைய நாயகன் மரியாதைக்குரிய அன்பண்ணன் கவுண்டமணி அவர்களை பேச வருமாறு அன்புடன் நினைக்கிறேன். வணக்கம். இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் நன்றி. இப்போ எல்லோரும் வரிசையாக ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்கிறதுனா 1 மணி நேரம் ஆகும் போட்டிருக்கு. அப்புறம் நான் எங்கே பேசுகிறது? அங்கே விழாவுக்கு வந்திருந்த அத்தனை நடிகர்கள், டைரக்டர்கள் எல்லாருமே எனக்கு அறிமுகமானவங்க. ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து வணக்கம் சொல்லிடுறேன். மதிப்புக்குரியவங்க யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. வேணா உங்கள் எல்லாரும் கையில் கை கொடுத்து ஏன்னா பேர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மணி 9க்கு மேலே ஆகி போடும். எல்லாம் பசை பிடிச்சி போகிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற படத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக டிவி மீடியா, பத்திரிகைக்காரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவில் இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்கிள் இருந்துக்கிட்டு இருக்கு. எங்கே கேட்டாலும் எந்த படம் ஓடுறதில்லை, வசூலாகிறதில்லை, கலெக்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்லை, பல காரணங்கள் இருக்குது. சினிமா பார்க்குறவங்களை விட நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. நடிக்கிறவங்க ஜாஸ்தியானோன்னா படங்கள் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. படங்கள் ஜாஸ்தியாக வரணுன்னா தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. தேட்டர் கிடைச்சாலும் ஒரு ஷோ ஒரு படம் 26 தேட்டர்லேயும் ஒவ்வொரு ஷோ போடுது. சரி, ஒரு ரசிகர் ஒரு முக்கியமான படத்தை பார்க்கலான்னு போய் காலையில் 10 மணிக்கு டிக்கெட்டுங்களா, சார் இது நைட் ஷோ தான், இங்கே வராதிங்க அப்படின்ட்டான். சரி, இன்னொரு தேட்டரில் ஓடுது, அங்கே போய் பார்க்கலான்னு போனால், சார் இது மார்னிங்கே ஷோ முடிஞ்சிருச்சு சார் அப்படிங்கிறாங்க. 3வது இன்னொரு தேட்டருக்கு போனால், சார் நேற்றே அந்த படத்தை எடுத்தாச்சு சார். இப்படியெல்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன அப்படின்னா, கொஞ்சம் இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு, ஒரு அளவு அது வச்சா நல்லாயிருக்கும். நல்லா இருந்தால்தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி சினிமா ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு அளவான படங்கள், அளவான தியேட்டர்கள் போட்டு பார்த்தால்தான் அந்த பட தயாரிப்பாளர்களுக்கும் நன்மை, அந்த படத்தை டைரக்ட் பண்ணுற டைரக்டர்களுக்கும் நல்லது, அதில் நடிக்கிற நடிகர்களுக்கும் ஆரோக்கியம், அதை விநியோகம் பண்ணும் தியேட்டருக்காரர்களுக்கும் ஆரோக்கியம், அதை பார்க்க வரும் ரசிகர்களுக்கும் ஆரோக்கியம். அப்புறம் சமீபத்தில் ஒரு படம் வந்தது. நம்ம நண்பர் ஒருத்தர் அந்த படம் பார்த்தியாப்பான்னு கேட்டேன். இல்லை பார்க்கலன்னாரு. எப்போ பார்த்துட்டு நாளைக்கு சொல்லேன்ப்பான்னேன். சரி போய் நாளைக்கு சொல்கிறேன்னாரு. போனவர் பேசவே இல்லை. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னப்பா போனேயாப்பான்னு. இல்லைங்க நான் போகலைங்கண்ணே. அட ஏன்டா போகலைண்ணே? டிக்கெட் கிடைக்கலங்கண்ணே. அப்புறம் என்ன படம் நல்லா தானே போகுதுண்ணே. அட நீங்கள் வேறங்கண்ணே, ஊருக்கு போகிறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட் கேட்டால் அது கிடைக்கலண்ணே. அப்புறம் நீ படத்துக்கே போகலையாண்ணே. போனேன், படம் இருந்தால் தானே பார்க்குறது, தேட்டரில் நேற்றே எடுத்துட்டாங்களா அவர். இப்படி எல்லாம் வருது. இதுக்கு எல்லாமே ஒரு அளவு, தயாரிப்பாளர் சங்கம், டைரக்டர்ஸ் யூனியன் எல்லாருமே சேர்ந்து ஒரு அளவு பண்ணால் அது நல்லாயிருக்கும். அப்போ தான் சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது ப்ரொடியூசர் சண்முகம் அவர்கள், டைரக்டர் கணபதி பாலமுருகன் அவர்கள், இவங்க என்கிட்ட கதை சொன்னார். பாலமுருகன், இது ஒரு புதுசாக இருக்கும், ஒரு கேரவனுக்குள்ளேயே நடக்கிற கதை. கேரவனுக்குள்ளேயே எப்படி இப்போ 2.5 மணி நேரம் நடத்த முடியும்? இல்லைண்ணா, கேரவன் விட்டு இறங்குவீங்க, ஏறுவீங்க, மறுபடியும் கேரவனுக்குள்ளே போவீங்க, அப்படி சொல்லு கதை சொல்லும்போது அப்படின்னு. கேரவனுக்குள்ளே நடக்கிற கதைன்னு அப்படின்னாரு. சரி, அப்புறம் என்ன அப்படின்னு. இப்போ ஒரு சோஷியல் சர்வீஸ் மேனும் அதுலேயே இன்க்ளூட் ஆகுதுன்னு. என்னென்ன, இந்த ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறவங்க, அவங்க வீட்டை விட்டு ஓடி வர்றது, அவங்கள்ட்ட போராடி நீங்கள் அதை கல்யாணத்தை பண்ணுறது, அப்புறம் ஹெல்ப் பண்ணுறது, அப்படி ஒரு கேரக்டர். இது நல்லா தான் இருக்குதே. இன்றைக்கி பிரச்சனையில் அதுதான் மெயினாக இருக்குது. இது நல்லா இருக்குது, கரண்ட் மேட்டராகவும் இருக்குது அப்படின்னா. இப்போ அவர் கதை சொல்லும்போது என்ன சொன்னார்னா, கேரவன் நீங்கள் சினிமாவுக்கு வாடகைக்கு விட்டுருக்குறீங்க அப்படின்னார். ஓகே, அங்கே கேரவனுக்குள்ளே வேலை செய்கிற பையங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆனால் இங்கேயே இருக்கிறவன் ஊட்டி கொடைக்கானல் அந்த பக்கம் போகலாம், ஒரு 4 நாளைக்கு போயிட்டு வருமானார். சரி எடுங்கடா, வண்டி எடுத்துகிட்டு போனோம். செங்கல்பட்டுக்கிட்டு போகணுன்னு ஒரு இன்சிடெண்ட்.
அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம டூர் போகிறத மறந்துட்டு வண்டியை மதுரைக்கு திருப்பிடான்னு. இங்கிருந்து செங்கல்பட்டுலேருந்து மதுரை போகிற வரைக்கும் தான் கதை. ஏன்னா அதுக்குள்ளே கேரவனுக்குள்ளே என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், ஆடுறோம், ஓடுறோம், ஸ்ட்ரகிளிங் இருக்குது, இவ்வளவும் அது மாதிரி. மதுரையில் போய் கிளைமேக்ஸ் ஆரம்பம். கிளைமேக்ஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு சின்ன ஆப்ரேஷன். அதுதான் எனக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. இந்த படத்தில் எல்லா அம்சமும் இருக்குது. இந்த மதுரைக்கு போகிறதுக்குள்ளே அதில் என்ன இருக்குன்னா ஃபுல் காமெடி படம். அந்த காமெடி படத்தில் காதல் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எமோஷன் இருக்குது, பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்குது, கொஞ்சம் த்ரில்லிங்கே இருக்குது. அதனால் இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை, எல்லாம் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை அம்சமும் இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது படத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் வெளியே வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு அப்படின்னா, ஒரு பீஸா சாப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு சிக்கன் பர்கர் சாப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு கோக் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 120 பீட்டா போட்டால் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் இருக்கு. ஆமாம், படம் பார்த்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வேறெங்கும் கிளைகள் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ரசிகர்கள் மனசில் என்ன தெம்பு இருக்கும்னா, ஒரு பீஸா சாப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு சிக்கன் பர்கர் சாப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு கோக் அடிச்சுட்டு ஒரு 120 பீடா அடித்த எஃபெக்ட் இருக்கும். அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காயின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப பழசு. ஒரே கல்லில் மேலே பறக்கிற 2 காக்காய் அது சின்னது. இந்த எய்ம் என்னென்னா, ஒரே கல்லில் மேலே பறக்கிற 2 ஃப்ளைட் அடித்து கீழே சாக்கிறது. அதுதான் எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கண்டிப்பாக படத்தை பாருங்கள், மறந்துடாங்க. இதில் எல்லா அம்சமும் இருக்குது. எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. வணக்கம்.